ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா, நாங்க இப்போ ஒரு எங்க சொந்த ஊர் வந்து சேத்தூர், ராஜபாளையம் பக்கத்தில. அங்க எங்க தாத்தாவோட அப்பா காலத்திலேயே நாங்க புலம்பெயர்ந்து அங்க சரியா மழையெல்லாம் பெய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, தேனி பக்கத்தில பெரியகுளத்தில வந்து செட்டில் ஆயிட்டோம். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் நான் அந்த ஊர்ல தான் இருப்பேன்னு சொல்லி, அவங்க தாத்தா, அவங்க அப்பாவோட சேத்தூர்லயே இருந்தாரு. அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல ஒரு டிரைவர். எங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல ஒரு கண்டக்டர். எங்க தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல டிரைவரு. எங்க சித்தப்பா எலக்ட்ரீஷியனு. எங்க இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன். நாங்க ஒரு 4 பஸ் வச்சிருந்தோம். அத வந்து டிவிஎஸ் குடுத்தோம். டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு. அதனால அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டுல இவங்க இந்த பஸ்ஸ குடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வேலைய போட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்ப்பரேஷன்ல அந்த பஸ்ஸில் இருந்தோம். ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி, நான் அந்த ஊரில் தான் இருப்பேன். இந்த 10 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டரு, 20 ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார். நீங்கள் காசே இல்லாமல் கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம். ஒரு பெட் இருக்கும், படுத்துக்கலாம். எப்போ வேணாலும் மருந்து விடுவார், எப்போ வேணாலும் சாமி கும்பிடுவார், எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார். அவர் கோயிலுக்கு போனதா சரித்திரமே கிடையாது. அவர் கோயிலுக்கு போனதா சரித்திரமே கிடையாது. சாமியை பற்றி பேசின சரித்திரமே கிடையாது. அப்பா, அம்மா, பாரதியார், வள்ளுவர், அவ்வளோதான். கம்பர். அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவரை உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ காமிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன். இப்போ கீழே வச்சிருக்க தண்ணி எடுத்து அவர் 1 மடக்கு குடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா தரேன். ஏசிலேயே கொண்டு போய் 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டேன்னா 4 லட்ச ரூபா தரேன். எதுவுமே சரி, ஒரு சாதாரண மனிதன் மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது. இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையெல்லாம் வருதில்ல, அவங்கெல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்லுவார்ல, அது மாதிரி அவரோட தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு, இது சேத்தூர்லேருந்து வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நேற்றே தயிர் சோறு புளிச்சோறு கட்டி வந்துருவார்னு நினைக்கிறேன். எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டார், இனிமேலும் சாப்பிட மாட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க, காய் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிறாரு, அதுக்கப்புறம் யார்கிட்டயா கொடுத்துருவார். 8 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு. நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன். என்கிட்ட வந்து, மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணிடுவோம் மாமா. எவ்வளோ செலவாகும் அப்படின்னாரு. இவ்வளோ ஆகும், இவ்வளோ ஆகும் அப்படின்னு. சரி மாமா, சரி மாமா, பண்ணிடலாங்கையில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார். மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு 4 வருஷமாக பேசுகிறோம். இல்லை மாப்பிள்ள, அது வந்து கண்ணை பார்க்குது, காதை பார்க்குது, மூக்கை பார்க்குது, காலை பார்க்குறான். அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன், ஆனால் மூஞ்சியை பார்க்கல மாப்பிள்ள. மாமா ரொம்ப குழப்பறீங்க மாமானே. அப்படியே போச்சு. எனக்கே நல்லதா தெரிஞ்சுச்சு. மாமாவ வந்து நான் அவர சினிமாவுக்கு கூப்பிட்டு வந்து, மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே. மாமாவுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா, சிங்கப்புலி கரெக்ட் பண்ணி டாக்டர களி பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது. மாமா வந்து படம் எடுக்கிறேங்கனாரு. நான் எடுக்கல. ஆனா, ஏன் எடுக்கலன்னா, அவர் சொன்ன கதைய நான் பண்ணாதனால நான் எடுக்கல. ஆனா, அஜயன் பாலாவ சந்திக்கும்போது, அஜயன் பாலா சொன்ன கதைய கேட்டிருக்காரு. அத எடுக்கிறாரு. அப்ப என் மாமா மேல எனக்கு கோபம் வருமா? ஆனா இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்கே. செழியன், ராஜா சார், ஸ்ரீகர் பிரசாத் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேசிச்சுன்னா இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர். ரொம்ப அதிகமாக நேசிப்பார். நான் அவரை பார்த்தேன்னா, மாமா மண்டவலிக்கு என்ன மருந்து கொடுக்குறியே, கை கால் வலுப்புக்கு என்ன செய்கிறது, தூக்கம் இல்லைன்னா என்ன செய்யலாம், தண்ணி அடிக்காமல் இருக்கா என்ன செய்கிறது, அப்படி இப்படிலாம் நம்ம கேட்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி, மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த் இருக்கும், இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க, இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க, இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார்.
எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, எவ்வளோ நேரங்க 1 மணி நேரமா ஒரு ஆள் கூட பேசுவீங்க? யார் கூட பேசுவீங்க? அப்படின்னா, தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுவேன். நைட் 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சா 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பேசுவோம். நிறையா பேசுவோம். மாமாவை எப்படியாவது சினிமாவில் இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, காதர் பச்சா முத்துராமலிங்கங்கிற படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்ட சொல்லி, வாங்க மாமா அப்படின்னேன். எப்போ மாப்பிள்ள வரணும்னாரு. 5 மணிக்கு வாங்க மாமா காலையில். நீங்கள் அங்கேருந்து வரணும், அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்னு 5:30க்கெல்லாம் வந்துட்டார். நம்ம ஆளுங்க மதியானம் தான் எடுத்தாங்க. ஒரு 1:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. மாப்பிள்ளை 5 மணிலேருந்து வந்துருங்க. மாமா சாப்பிடுங்க மாமான்னு. அப்புறமேல் டப்புன்னு போய் காருக்குள்ளே உட்காந்து அதை ஒரு டிஃபன்லேருந்து அதை சாப்பிட்டார். நீங்கள் சாப்பிடலையா மாப்பிள்ளைன்னு மாமாவை கூப்பிட்டு போனேன். போனோடனே அதில் தோசை ஊற்றிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல, லைவாக தோசை ஊற்றுறது, லைவாக இட்லி ஊற்றுறது, லைவாக பூரியை போடுறது. சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன மாமா சின்ன தோசையாக இருக்கும்? சினிமாவில் ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரும். பெரிய இட்லியாக போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்கணும். ஏன்னா பெரிய இட்லியை பெரிய பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாதான். அதனால் சின்ன இட்லியை விடுவாங்க. சின்ன தோசையாக போட்டாங்கன்னா பெரிய ஆள் தான் சின்ன தோசையாக போடுவாங்க. மனுஷன் பெருசாக சினிமாவில் பெருசாக அவன் கேரியர் திறந்து பண்ணால் இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும். ஏன்னா அவர் கடிக்க மாட்டார். ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது. வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. போனவுடனே தோசை ஊற்றிருந்தாங்க. ஒரு தோசை ஊற்றுங்கன்னு தோசை ஊற்றுனாங்க. அப்புறம் இன்னொரு லைட்மேன் வந்தார். அண்ணே ஒரு வெள்ளைக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசையை போடுங்கன்னாங்க. அதையும் பார்த்தாரு. அண்ணே வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவு கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றுங்கன்னாங்க. அதையும் பார்த்தாரு. ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சுடுவாங்களாண்ணா? அப்படின்னு நினச்சேன். மாமா இன்னும் 2 வருஷம் லேட் ஆகும் போல படம் எடுக்கிறது. அப்புறம் எங்கள் மாமா வந்து 2 மணி நேரம் பேசுவார். மீட்டிங்லாம் பேசினாலும் 2 மணி நேரம் பேசுவார். என்னைய விவேக், சிநேகனை, லிங்கம்சாமி சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்பர் திருவிழா, பாரதி திருவிழா, வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடிச்சு நொறுக்குவார். ராஜபாளையம் சேத்தூர் விருதுநகரிலே கல்லை கெட்டுப்பார். ஒரு 1.5 கிலோமீட்டர் கொட்டடிச்சு இழுத்துட்டு போவார். டங்கடா டக்கட டங்கடா டக்கட டங்கடா டக்கடன்னு. மாமா வேர்க்குது மாமா, இருந்தாலும் பரவாயில்ல வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தையர்களை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுறாரு. ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து இன்னும் ரெண்டு தடவை வாய்தாக்கு வரலன்னு வச்சுக்க, உன்னை எதுக்கு உள்ளே வைப்பேன், உன்னை எதுக்கு உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை பூட்டி சிரிச்சு, மாப்பிள்ள நான் இப்படியே கிளம்புறேன், பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன், இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி பேசுகிறேன். இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனன் பேர் 10 அர்ஜுனன் பேர் 10ங்கிற மாதிரி. மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயம், எல்லாமே கஷ்டமான விஷயம், எதுவுமே ஈஸி இல்லையே. உங்களுக்கு தெரியாதா? வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் காமிச்சிங்க. கொஞ்சம் எரியா, 4 நாள் எரியா, 2 ஊசியை போடியா, பேசாமல் எரியா, கைக்கால் கட்டுப்படியா, ஒரு நாள் கஞ்சி குடியா, ஒரு நாள் பார்லி ஆசி குடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌரியப்படுத்துனீங்க. அதே மாதிரி தான் மாமா. நீங்கள் வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுது, இளமையில் வறுமை கொடுதின்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் முதல் படத்திலே இவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும். இந்த உட்காந்துருக்காரு கங்கைமரன் சார், அவங்க படாத கஷ்டமா? இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார், அவர் படாத கஷ்டமா? அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல. அவரை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்க. அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடம் உங்களுக்கு தெரியுமா? அவர் படுத்தின பாடம் தெரியுமா உங்களுக்கு? எவனோ ஒரு டிஜிபிட்டு என்னென்ன கேட்பான். நான் ஃபோன் பண்ணி கேட்டு, அர்ஜுனன் சார் மறுமையாக பேசுகிறேன் சிங்கப்பள்ளின்னு, சொல்லுங்கள் என்ன செய்கிறீங்கண்ணே, அது கிடைக்குமான்னு சாக்காயிட்டார். சிங்கப்பள்ளியாக பேசுறது நானே தான். இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, அவர் வாய்ஸான்னு செக் பண்ணிக்கோங்க. என்னை சென்னையில் வேலை பார்க்க விடுங்க, காவல்துறையில் லாண்ட் ஆர்டரில் இருக்கேன்னு. அவரை விடவே இல்லையா? என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கையில் அந்த 1 ரூபாயை தூக்கி இவர் 1 ரூபா கொடுத்தாராம், அவர் 1 ரூபாயை வச்சுக்கிட்டாராம். அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க, இன்கம் டேக்ஸ் ரேட்டெல்லாம் வந்தால் என்ன ஆயிருக்கும்? நானும் எத்தனையோ பேரோட நடந்து போகிறேன். என்கிட்ட தான் 10 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு ஒருத்தன் கூட காசு கொடுக்கல.
தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும். அடுத்து எங்கள் அன்னை சீமான் என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடும். நீங்கள் ஒன்றுமே வேணாம். எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க, சாப்பாடு போடுவார், அது போடுவார், இதை போடுவார். சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடுலாம் கிடையாது. ஒரு தடவை என்ன செஞ்சார், பாலா சார்ட்ட வேலை பார்த்துட்டு கீழே அண்ணன் சீமான் என்னை வீட்டுக்கு போயிட்டேன். மத்தியானம் சாப்பிடுவோம்டா, நான் சாப்பிடுவேன். சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடு, நான் சாப்பிட்டு வந்தேன், வா காலையில் ஒய்எம்சி வாக்கிங் போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. மதியானம் போய் சாமி வாங்கிட்டு வரேன். நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி, ஒரு 2 10 ரூபா பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு, ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து, அண்ணே வாங்கிட்டு வந்தேனே சமைக்கலாம்னே. ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் பேலாக இருக்க, இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டனு, அந்த இது மாதிரி இருக்குங்கடா, வரகரிசி மாதிரி இருக்குங்கடா, அது 2 கிலோ வாங்குடா, சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குடா, பச்சை மிளகா வாங்குடா, இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்குடா, அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா, இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும், சாப்பிட மாட்டான்டா, இந்த கொஞ்சம் பூரா பழைய சோறு தானே தனியாக வைக்க சொல்கிறா, அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா, அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா, சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கடா, இது எல்லாம் 60 முட்டையை வைக்க வைடா பார்த்தாதரா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாங்க, எங்கேருந்து வர்றாங்க இது, எப்படி சாப்பிட்டு போகிறான்னு இது, தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், என்ன அவனுக்கு தட்டை கழுவி சொன்னேன், விரு அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைறான்டா, தட்டு தான்டா நம்ம கழுவும்டா, அதையும் ஒய்எம்சி போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோடா விட்றா. போனேன்னா நாமத்துக்குமாரிலேருந்து அத்தனை பாடலாசிரியர் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதிவாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்த வீட்டு கதவை தட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும், அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க. வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னாங்க, சொல்லிடலாமா செல்லியன் சார் சொல்லிடலாமா, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடைச்ச பெரிய ஆள் ஆயிருக்குமோ, நடிகை ஆகிருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன், நல்லா பிறந்தேன் கருப்பாக பிறந்துடுவேன், அப்பயும் எனக்கு பிரச்சனைண்டா அப்படின்னு. இதெல்லாம் மயிலாஞ்சி ஷூட்டிங் அப்போ தனியாக நின்று பேசிக்கிட்டு நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். செகண்ட் ஷெட்யூல் போகையில் என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம், 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், செலியன் சாரு, டைரக்டர் பாலா சாரு, ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்டான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஓடுன ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறான், நல்ல படத்தை பாடுறான். இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த ஃபெஸ்டிவல் தூக்கி எறியல, ஒரு படம் பாடுறான். உலகத்தில் சத்யஜித், ஜேம்ஸ் காமரூன், அவன் இவெல்லாம் சொல்லாதடா, இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேன்டா தம்பி பாலா பேரை சொல்கிறான், பாலுமேந்திர சார் பேரை சொல்கிறான், பீம்சின் பேரை சொல்கிறா, பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டர்டா பெரிய டைரக்டர்டா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா, அப்படி தான் சொல்லுவார். அது போட்டதுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கையரமன் சார் என் படத்தில், ரெட்டு படத்தில், அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸில் வந்தேன், கதையெல்லாம் சொன்னேன். எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சிருவேண்ணா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னு. அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. எங்கள் அண்ணன் சாரி என் சகோதரன், என் மூத்தவர், மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார், நான் 12 மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரே ஆள் அவர் தான்.
கேட்பாரு, "என்ன சாப்பிட்ட? அத மட்டும் சொல்லும்பாரு." "இல்லடா 12:30 மணிக்கு பேசுறீங்களே அத" அப்படிம்பாரு. என்னைக்காவது ஒரு இடத்துல போய் கத்துக்கலாம் அப்படின்னு போவோம்ல, அது மிஸ்கின் சார்ட்டா இருக்கும். நான் சைக்கோல பண்ணேன். சைக்கோல பண்ணேன். ஒரு சைக்கோல அந்த த்ரில்லர் கேரக்டர விரட்டி போகையில என்னைய கார விட்டு இறங்க போகையில ஒரு சின்ன சீக்வென்ஸ் சைலன்ட்டா இருக்கும். அப்ப தியேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் கத்துனாய்ங்க. "சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவான். சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவான்னாய்ங்க." நான் இறங்குனேன் அதே மாரி அந்த சீக்வென்ஸ்ல என்னைய காலி பண்ணிருவாங்க. அப்ப சொன்னாய்ங்க தியேட்டர்ல, "இறங்காத கொன்றுவான்னு சொன்னேனே, இறங்காத கொன்றுவான்னு சொன்னேனேன்னு" சொன்னாய்ங்க. அதே ஆளுக தான் 2 1/2 வருஷம் கழிச்சு மகாராஜா படம் பார்த்தாய்ங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில என்னைய பத்தி தெரிஞ்சோனே, "இன்னுமாடா நிக்கிற அவன கொல்றா கொல்றான்னு." அதே ரூ. 100 கொடுத்தேன்னா, இங்க ரூ. 120 கொடுத்து என்னைய கொல்ல சொன்னாய்ங்க. ஒரு பெட்டி நிறையா கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மாலுக்கும் கூட்டு போறாரு. இந்த கேப் உனக்கு பிடிக்குதா? உனக்கு பிடிக்குதான்னு 10 கேப் வாங்குறாரு. அந்த கேப் மொத்தமே ஒரு ரூ. 5,000 ஆயிருச்சு. கோட் வாங்குறாரு, ஷர்ட் வாங்குறாரு, ஷூ வாங்குறாரு. இல்ல பேசாம இருங்க. உங்கள நான் அழகா காட்டப் போறேன்னாரு. அதுல வெற்றி பெற்றாரா? சரியான்னு எனக்கு தெரியல. நம்ம அழகா இருந்தா தானே இருக்கும். ஆனா என்னைய வச்சு அந்த சைக்கோ படத்துல ஒரு நல்ல கேரக்டர் விட்டாரு. தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோனே, "சிங்கப்புலி அண்ணனுக்கு ஒரு கை தட்டுங்க" அப்படின்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சோனே, "நான் இன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னே போயிட்டு வாங்கண்ணே நல்லபடியான்னு." போய் ஏறுறேன். காஸ்டியூமர் ஒரு பெட்டியோட வர்றார். பெரிய பெட்டியோட. நான் போட்டிருந்த பேண்ட்டு, சட்டை, டீ-ஷர்ட்டு, ஷார்ட்ஸு, கீட்ஸு, கேப்பு கீப்பு எல்லாத்தையும் வச்சு, "அண்ணே உங்களுக்கு கொண்டு போக சொன்னாருன்னாரு." "இல்ல சார் புரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நிறைய தேவைப்படும். அவர வச்சுக்க சொல்லுங்க." "எனக்கு வேணாம். ஒரு அடையாளத்துக்கு 2 சட்டை எடுத்துட்டு வாங்க." "இல்ல சார் அவர்ட்ட பேச முடியாது சார். கார்ல ஏறி போயிட்டே இருங்கன்னாரு." இந்த ஒவ்வொரு நிகழ்வும் தான் நம்மள சினிமாவுல இன்னமும் இருக்க செய்யுது. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு, எங்க மாமா அவர்களுக்கும், எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். லால்குடி இளையராஜா இந்த படத்துல நாடு படத்துல வேலை பார்த்தோம். இந்த படத்துல வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறுஉருவம். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அந்த செட்ட போடுங்க, இந்த செட்ட போடுங்கன்னா, இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகும். நீங்களே வந்து செலவழிங்க. நீங்களே பார்த்துங்க. எனக்கு 5 பைசா தேவையில்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆள். எங்க அண்ணன் தனஞ்சய அண்ணன், ஆர். விஜயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், எல்லாருக்கும், அம்மா அவர்களுக்கும், எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ஊடகவியலாளர் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு உன்னதமான ஒரு விஷயமா கொண்டு போங்க. எழுத்தாளர் கல்கி சொன்ன மாரி, ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியா எழுதுங்க. ஒரு கெட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக, அதுக்கு பொங்கி பொங்கி எழுந்து கூட தவற சுட்டிக்காட்டுங்க என்று சொல்லி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. வணக்கம்.